தூத்துக்குடி மாவட்டம் பொட்டல்காடு பகுதியில் மழை வெள்ள பாதிப்புகளை தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் விஜயகாந்த், இந்த செய்தி குறித்த முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மேடம். அதாவது தூத்துக்குடியில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக புதுச்சேரி துணைநிலை ஆளுநரும் தெலுங்கானா ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வந்தார். முதற்கட்டமாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் பின்னர் முதற்கட்டமாக தூத்துக்குடி மாநகர் பகுதியில் உள்ள முருகேச நகர் பகுதியில் பார்வையிட்டார். பின்னர் அங்கே இருந்து உங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் அதனை தொடர்ந்து தூத்துக்குடி அருகே உள்ள பொட்டல்காடு பகுதியில் அதிக பாதிப்பு ஏற்பட்ட பகுதியான பொட்டல்காடு பகுதியில் கிராம பகுதிகளுக்கு நேரில் வந்தார். நேரில் அவர் பல்வேறு பகுதியில் அங்க இடிக்கப்பட்டிருந்த அதாவது சேதமடைந்த வீடுகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆகியவர்களை நேரில் பார்வையிட்டார். பின்னர் அந்த அங்கு அமைக்கப்பட்டிருந்த நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்களிடம் அந்த மருத்துவ முகாம் ஒன்று நடைபெற்றது. அந்த மருத்துவ முகாமுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து அங்கு அளிக்கப்படும் மருத்துவங்கள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் அவரே மருத்துவராக மாறி அங்குள்ள மக்களிடம் மருத்துவ சேவையும் செய்தார். பின்னர் அங்கு தங்க வைக்கப்பட்டவர்களுடன் காலை உணவு தற்போது அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் அதிக பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளான அந்த தென் திருப்பறை மற்றும் அந்த சிறுவைகுண்டம் போன்ற பகுதிகளுக்கு செல்கின்றார். அங்கு பார்வையிட்ட பின்னர் நெல்லை மாவட்டத்திற்காக பார்வையிடுவதற்காக செல்கின்றார். கூடுதல் தகவலுக்கு நன்றி விஜயகாந்த். கனமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கவில்லை என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார். இன்று மிகவும் ஒரு சோகமான மன கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிற மாநில அரசு இந்த சூழ்நிலையை இன்னும் எச்சரிக்கையுடன் கையாண்டிருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் சரியாக எடுத்திருக்க வேண்டும். 16ஆம் தேதியே மழை ஆரம்பித்து விட்டது. இதில் வானிலை மையத்தை குறை சொல்கிறார்கள். முதலமைச்சர் இந்த மாவட்டங்களில் செலவழித்த நேரம் எவ்வளவு மணி நேரம் இந்த மாவட்டங்களில் செலவழித்தார்? எவ்வளவு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்? நீங்க தூர்வாரேன்னு சொல்றீங்களே, யாரு வாடுறா? தூர் வாடுறீங்களா, நீங்க வாரிக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் கேள்வி வரணும். ஒயிட் பேப்பர் வேணும். நீங்க என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.